உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல. நான் குற்றவாளியா நிரபராதியான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. வீடியோ பண்ணாம போக முடியாது மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. முடியாது சார். என்ன பண்ணுவீங்க? டேய் வாங்கடா. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்துல எங்க வித்யா மரத்தை விட்டுட்டு திரும்பி பக்கம் ஓடிடுங்க. இல்லனா இங்க இருந்து நீங்க யாரும் உயிரோட திரும்ப முடியாது. சார் என்ன சார் இதெல்லாம்? டேய் யாரா நீங்க? உங்களுக்கு உயிர் பயம் இருந்தா மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்லனா இப்பவே அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். என்ன மேடம் இது? தப்பே செய்யலன்னு சொன்னீங்க, இப்ப ஆளை இறக்கி இருக்கீங்க. சார் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல அவங்க உங்களை காப்பாத்த வந்திருப்பாங்க. டேய் யாரா நீங்களா? மேடம் நீங்க அமைதியா இருங்க மேடம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஏமா இவங்களுக்கு ஹேண்ட் கப் போட்டு வண்டியில ஏத்து. ஓகே சார். ஏய் ஏய் சார் வேணாம் விட்டுருங்க உங்களை. முடியாது. என்னடா பண்ணுவ? சார் லாஸ்ட் வார்னிங் சார். ஏமா ஹேண்ட் கப் போடுமா. விட மாட்டீங்கல்ல? அத்தனை பேரை வெட்டி சாச்சிட்டு மேடத்தை கூட்டிட்டு வாங்கடா. வாங்கடா. நீங்க வாங்க மேடம். ஏய் யாரா நீங்க? சொல்றேன். கைய பிடிங்கடா. ஏய் யாரா நீங்க? ஏய் வண்டி வாடா. போ போ சீக்கிரம் போ. சீக்கிரம் போடா. வித்யா நான் கொண்டு வரல. சார் நீங்க எப்படி இங்க? நான் மட்டும் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் சார் பேட்டி கொடுப்பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் வாங்க சார். அட வாங்க சார். என்ன சார் அடி ரொம்ப பலமா? இல்ல சார், லைட்டா தான். சரி சார், யார் சார் அவனுங்களா? எனக்கு தெரியல சார். திடீர்னு உள்ள வந்து எங்களெல்லாம் அடிச்சு போட்டு வித்யா மேடமா கடத்திட்டு போக பார்த்தாங்க. ஓ அப்படியா? ஆமா சார். நீங்க வரலனா இந்நேரம் அவங்கள கடத்திருப்பானுங்க. ஏன் சார் என்ன மோட்டிவா இருக்கும்? தெரியலையே சார். அவங்கள காப்பாத்த போறதா சொன்னானுங்க. ஆனா அதுதான் காரணமா வேற எதுவுமான்னு தெரியல. என்ன சார் என்ன போலீஸ் நீங்க? எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க. சரி இப்போ நான் உங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லவா? இப்போ அவங்க வந்தாங்கல்ல,
அவங்க வந்து உங்களை அடிச்சு போட்டு வித்யாவை காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணுவாங்களாம். அத காரணமா வச்சு நீங்க வித்யாவை என்கவுண்டர் பண்ணுவீங்களா? இந்த கேஸ இப்ப வந்தாங்களே அந்த அக்யூஸ்ட் அவங்க பேர்ல எழுதி சாப்டர் க்ளோஸ் பண்ணுவீங்களா? இதான பிளானு? என்ன சார் நீங்க புதுசா ஏதாவது ஐடியா யோசிக்கலாம்ல? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவீங்க? இந்த பாருங்க, இப்ப நான் வந்து எல்லாத்தையும் ஈஸியா கெடுத்துட்டேன். என்ன சார் ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி பாக்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சார். என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. எப்ப நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும் போதே வித்யாவுக்கு விஷ மாத்திரை கொடுத்தீங்களோ அப்பவே நான் அலர்ட் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம நீங்க வேற என் ஒய்ஃபை மேடம் மேடம் மேடம்னு ரொம்ப மரியாதையா நடத்துனீங்களா? அப்பவே எனக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லவன் கெட்டவங்கிறது அவங்கவங்க இயல்புல வரது, நடிக்கிறதால வராது. அப்படி நடிச்சா அது அப்பட்டமா தெரியும். நான் ஜீப்ல ஏறி உட்காரும் போதே என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க, என்ன பிளான் பண்ண போறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சேதான் நான் இங்க வந்தேன். என்ன சார் ரொம்ப வேர்க்குதுல்ல? இந்தாங்க தொடச்சுக்கங்க, தொடச்சுக்காங்க. இந்த பக்கம் இங்க சார். மீடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விளக்கமா எல்லாத்தையும் சொல்லிடலாமா? சார் ப்ளீஸ் வேணாம் சார், என்னை விட்டுருங்க. என் லைஃபே காலி ஆயிடும். அப்போ இப்படியே விட சொல்றீங்களா? அப்போ என் ஒய்ஃபை எப்படி காப்பாத்துவேன்? சார் அந்த நர்ஸ் இப்ப எங்க இருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க கிடைச்சா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. அவங்க சாட்சி சொன்னா வித்யா மேடம் நிரபராதிங்கிறது ப்ரூவ் ஆயிடும்ல. ப்ளீஸ் சார், என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இனிமே என் லைஃப்ல எப்பவுமே இப்படி ஒரு தப்ப செய்ய மாட்டேன். சகுந்தலா தான் சார் எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான். அந்த நர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க சார். எனக்கு அவங்க மேலதான் டவுட் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஓகே சார், நீங்க கொடுக்கறது ஒரு நல்ல டீல் தான். ஆனா மீடியா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களை எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் மேடம். இதுல ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்காங்களேன், என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு நான் பிரஸ் மீட் போட்டுருவேன். தப்பு பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பாத்துக்கலாம் சஞ்சய். என் பொண்டாட்டி சொல்றதால விடுறேன். போங்க, போய் பிரஸ் மீட் அட்டன் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.